Today's topic of discussion laboratory diagnosis of fungus. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெசிமன் ட்ரை சாம்பிளாக இருக்கிறப்ப ஸ்கின் ஸ்க்ராப் நெயில் ஹேர் அப்படி இருக்கிறப்ப வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபில்டர் பேப்பரில் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபோல்டு பண்ணி லேபுக்கு அனுப்புவோம். அதுவே வந்து திஸ் ஒன் ஸ்பூட்டம் பஸ் ஸ்பைனல் ஃபுலிட் அது மாதிரி பயாப்சி இது மாதிரி லிக்விடாக இருக்கிறத வந்து என்ன பண்ணுறோம் கலெக்ட் இன் எ கண்டெய்னர் ஸ்டெரைல் கண்டெய்னர் தென் சென்ட் டு laboratory. Microscopic examination, various technique we are using: wet mount method under KOH mount, Indian ink staining, chalcoflower white staining, lactophenol cotton blue. அதே staining மெத்தடில் வந்து gram staining, H&E staining, Giemsa staining, PAS staining, Homeris methamine staining. KOH mount preparation solution வந்து 10% KOH அதில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா KOH 10 mg, glycerol 20 ml, distilled water 80 ml. Procedure: place a drop of mounting fluid on a clean and dry slide. ஃபஸ்ட்டு வந்து ஃபங்கஸ் கல்ச்சரை ஃபஸ்ட்டு வைக்கிறோம். அப்புறம் வந்து என்னென்னா ஸ்பெசிமன் கேஓஹெச் ஓகே கேஓஹெச் ஸ்பெசிமனை வந்து அந்த ஃபங்கஸ் கூட வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து வி ஆர் அப்ளையிங் ஏ கவர் ஸ்லிப். ஆஃப்டர் தட் இதை வந்து ஒரு 5 minutes பெட்டி டிஷ் அண்டரில் வைக்கிறோம், ஏன்னா ட்ரை ஆகாமல். அதுக்கப்புறம் வந்து அப்சர்வ் அண்டர் மைக்ரோஸ்கோப். அப்சர்வ் டு ஐடென்டிஃபை த ஹை ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். திஸ் மெத்தட் சிம்பிள் மெத்தட் ஆல்சோ, cheap method also and rapid method also. Then Indian ink preparation. இங்கே வந்து என்ன பண்ணுறோம், place 1 to 2 drop of diluted Indian ink on that glass slide. Then we will add a suspension. It may be body fluid or urine, mixed well, covered with cover slip, exam under microscope. Then chalcoflower white staining. Put the specimen to be examined on the clean glass slide. Then add 1 drop of chalcoflower white stain. Then 1 drop of 10% potassium hydroxide. Then place a cover slip over the specimen. ஆனால் யூவி லைட் அண்டரில் வந்து எக்ஸாமினேட் பண்ணுறப்ப ஃபங்கஸ் வந்து லைட் க்ரீன் ஆப்பிள் கலரோ இல்லாட்டி ப்ளூ ஒயிட் கலரில் வந்து அப்பியரன்ஸ் ஆகிருக்கும். இந்த மெத்தடில் வந்து நீமோசைட்டிட்ஸ் commonly we can examine under that chalcoflower method. Then lactophenol cotton blue. Here what we will do, we will take one slide. Here also we are applying first lactophenol, then fungus colony, one loop. Then we will apply and cover first exam under high power. So the நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து ஹை பவரில் அப்சர்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு PAS, periodic acid stiff staining method. This method used to detect polysaccharides such as glycogen, mucose substances, glycoprotein, glycolipid, mucin இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த டிஷ்யூவில் இருக்க இந்த பாலிசாக்கரைடு மியூக்கோ சப்ஸ்டன்ஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபங்கஸ் வந்து ரெட் கலர் ஆர் பர்பிள் கலரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பேக்ரவுண்டு வந்து ப்ளூவாக இருக்கும். கிராம் ஸ்டெயினிங் வந்து ஜென்ரலி ஃபங்கை ஆர் கிராம் பாசிட்டிவ் எக்ஸப்ட் ஆக்டினோமைசைட்டஸ் அண்ட் நோகார்டியா, பிகாஸ் இது வந்து வேரியபிளாக இருக்கும். தென் பேப் ஸ்டெயினிங், Papanicalo staining, stain to differentiate dimorphic fungi identification, PAP staining யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டெயினிங் வந்து ரெஸ்பிரேட்டரி சாம்பிள் அதை ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கல் எலிமெண்ட், லங்ஸில் ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். கல்ச்சர், ஸ்லைட் கல்ச்சர், ரேபிட் மெத்தட் ஃபார் கல்ச்சரிங் ஃபங்கல் காலனிஸ் ஃபார் examination and identification. Growing the fungi directly on the slide on a thin film of agar. Accurate identification of fungi. Procedure: take a filter paper and the U-shaped glass rod in a petri dish. Then sterile clean glass slide over it. இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பெட்டி பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து யூ ஷேப்டு ராட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்லைடு வைப்போம். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து அந்த ஆல்ரெடி இந்த கல்ச்சர் மீடியா ப்ரிப்பேர் பண்ணதை ஸ்மால் பீஸாக கட் பண்ணி இந்த எட்ஜில் வச்சுட்டு இதில் வந்து இந்த 3 கார்னர் ஆர் 4 கார்னரில் வந்து ஃபங்கஸை வைக்கிறோம். அது வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த எதுக்காக ஃபில்டர் பேப்பர் வைக்கிறோன்னா, அதில் வந்து டிஸ்டில்டு வாட்டர் கொடுத்து அதை வந்து மாய்ச்சர் கண்டென்ட்டில் வச்சுருக்கணும், இல்லாட்டி அந்த இந்த இதில் இருக்க அந்த மீடியா வந்து ட்ரை ஆயிரும். ஆஃப்டர் 48 hour incubation. ஓகே, ஸோ ஆஃப்டர் 48 hours incubation,
லாக்டோஃபினால் காட்டன் ப்ளூ வச்சு நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் அண்டரில் அப்சர்வ் பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து germ tube மெத்தட். This one screening test used for Candida albicans from other yeast. Candida albicans வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த germ tube மெத்தட் யூஸ் ஆகுது. இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு அதில் வந்து 0.5 ml ஷீப் ஆர் ஹியூமனோட சீரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து என்னென்னா அந்த ஈஸ்ட் காலனி அது கூட எம்ல்சிஃபை பண்ணுறோம். அதை வந்து 37 டிகிரி 2 to 4 hours வந்து இங்குபேட் பண்ணுறப்ப பண்ணிவிட்டு அதை வந்து மைக்ரோஸ்கோப் கீழே ஓகே அண்டர் மைக்ரோஸ்கோப் ட்ரான்ஸ்ஃபர் எ ட்ராப் ஆஃப் சீரம் டு எ ஸ்லைட் அப்சர்வ் அண்டர் எக்ஸாமினேஷன். மைக்ரோஸ்கோப் கீழே ஃபஸ்ட்டு லோ பவர்லேயும் தென் ஹை பவர்லேயும் பார்க்கணும். இது வந்து வித்தின் 3 hours பண்ணணும். இல்லாட்டி வந்து அந்த ஈஸ்ட் டெவலப்ட் இன்ட்டு ஸ்டோடோ ஹைஃபே. லாஸ்ட் மெத்தட் ஹேர் பெர்ஃபரேஷன் மெத்தட். இதில் வந்து இதுக்கு அனதர் நேம் இன்விட்ரோ ஹேர் பெர்ஃபரேஷன் டெஸ்ட்டு. இது வந்து யூஸ்டு டு ஐசோலேட் டெர்மட்டோஃபைட்ஸ் சச்சஸ் ட்ரைகோஃபைட்டான் மெண்டக்ரோஃபைட்ஸ் அண்ட் இட்ஸ் வெரைட்டிஸ். இதில் வந்து வாட் இஸ் த மெத்தட், வி வில் டேக் க்ளீன் ஹியூமன் ஹேர் இன் பெட்டி டிஷ். தென் அதை வந்து ஸ்டெரலைஸ் பண்ணுறோம் ஆட்டோக்ளைவ் மெத்தடில் 15 minutes 121 degree Celsius. Then add 15 to 20 ml of sterile distilled water. Then add 2 to 3 drops of sterile yeast extract of 10%. After that we will add that fragment of fungal culture being tested. Incubator room temperature. Exam 7 to 14 days. Exam done பை லாக்டோஃபினால் காட்டன் ப்ளூ. இது இங்கேயுமே வந்து லாக்டோஃபிலான் காட்டன் ப்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு மைக்ரோஸ்கோப் அண்டரில் பார்க்குறோம். இது வந்து ட்ரைகோஃபைட்டான் மெண்டக்ரோஃபைட்ஸ் வந்து பாசிட்டிவ், அதுவே வந்து ட்ரைகோஃபைட்டான் ருபுரம் வந்து நெகட்டிவ். ஸோ இந்த வீடியோவில் மைக்ரோஸ்கோபிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கஸ் காலனி டிஃப்ரெண்ட் மெத்தடில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.